மிராக்கல் டீம் அனைவருக்கும் என்னோட முதற்கண் வணக்கம். என்னை பற்றி ஃபஸ்ட்டு நான் அறிமுகப்படுத்திக்கிறேன். நான் அபிராமி சோழராஜா சிடிசி. நம்ம மை லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸில் என்ன பெஸ்ட் பெனிஃபிட்னு நிறைய பேத்துக்கு உள்ளே வாரீங்க, என்ன செய்ய போகிறோன்னு தெரியாத ஒரு நபர் கூட அவங்க சொல்கிற அந்த ஃபஸ்ட்டு எல்லா மைண்ட்லேயும் செட் பண்ணுறது என்னதுன்னா அந்த நாமினி ஃபெஸ்டிவிட்டிஸ் தான். நான் மேரேஜ் பண்ணும்போது என்னோட வீட்டுக்கார் வந்து இந்த ரேங்க்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. பட் ஆனால் அவர் என்ன ரேங்க் ஒர்க் பண்ணுறான்னு கூட எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு சின்ன விஷயம் கூட நம்ம வெளியே போகாத ஒரு பொண்ணு, வீட்டிலையே படிச்சுட்டு வீட்டிலே இருந்த பொண்ணு, சரி நம்ம ஒரு மேரேஜ் பண்ண போகிறோம் அப்படிங்கும் போது நமக்கு ஒரு கனவு இருக்கும், நம்ம தான் படிச்சிருக்கோம், நம்ம வீட்டுக்காரும் படிச்சிருந்தா நல்லா இருக்கும்னு. பட் ஆனால் என் வீட்டுக்காரு அந்த அளவுக்கு படிக்கல. ஏன் சொல்றேன்னா அவருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு டிரைவிங் வேலை தான். அந்த டிரைவர் வேலையை கூட அற்புதமா செய்யக்கூடிய நபர். நான் அந்த மேரேஜ் பண்ணி அவர் உள்ள நான் என்ட்ரு ஆகும்போது நான் எல்லா பெண்களுக்கும் இருக்கிற மாதிரியே தான் எனக்கு ஒரு கனவு, நம்ம வீட்டுக்காரி இவ்வளவு சம்பாதிக்கணும், இப்படிலாம் வாழணும் அப்படின்னு நினைச்சுதான் நானும் மேரேஜ் பண்ணினேன். பட் ஆனா இந்த மைலேஜ் பிசினஸ்ல அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது நிறைய கஷ்டம். நம்ம தான் போட்டு பார்க்கலையே, நம்ம வீட்டுல இருந்து போட்டுட்டு போன 10 பவுனும் என்ன ஆச்சுன்னா சார் வந்து உள்ள என்ட்ரு ஆகும் போதே மேரேஜ் பண்ணி கொஞ்ச நாள்லயே அந்த 10 பவுனும் எங்க போச்சு, பஞ்சாப் பறந்து போச்சுன்னு எனக்கும் தெரியாது. நான் நிறைய கஷ்டத்துல வந்து நான் அவர்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பேன், ரொம்ப கஷ்டமா இருக்குங்க, தயவு செஞ்சு உனக்கு தான் டிரைவிங் நல்லா தெரியும், அதே மாதிரி நீ நல்லா விவசாயம் பாக்குற, ஏன் இந்த பிசினஸை நீ போய் எடுத்துட்டு இருக்க, வேற தொழில் நீ பண்ணலாம்ல, நீ டிரைவிங் ஒர்க் பண்ணா கூட எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எல்லாரும் நகை நட்டு ஒவ்வொரு விசேஷத்துக்கும் போட்டுட்டு போறாங்க, என்ன பண்றாங்க, நான் என்னை இப்படியே ஒவ்வொரு டைமும் கூட்டிட்டு போய் நிக்க வைப்பியா அப்படிங்கிறதுக்கு அந்த மனுஷன் சொன்ன ஒரே வார்த்தை, நான் உன்னைய வந்து உன் ஆயப்பா வீட்டுக்கு அனுப்புனேனா, 10 ரூபா உங்க வீட்டுல போய் வாங்கிட்டு வர சொன்னேனா, இது என்ன, நான் என்ன தொழில் பண்ணேன், நான் இந்த பிசினஸ்ல தான் உன் லைஃப் இருக்குடி, உன்னை கண்டிப்பா நான் ஒரு மகாராணியா தான் வாழ வைக்க போறேன்னு சொல்லி என்கிட்ட அடிக்கடி அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதே மாதிரி அந்த மனுஷன் சொன்னாப்லயே கொஞ்ச நாள் கழிச்சு அந்த எஸ்டிசி ரேங்க்குங்கிற ரேங்க் அடைஞ்சார். அப்படி அடையும் போது சரி நம்ம வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் மேம்படுது அப்படிங்கும் போது சின்ன சின்ன சர்க்கிள் வரும்போதெல்லாம் நான் வந்து சொல்லி புரிய வச்ச ஒரே காரணத்தினாலதான் கடைசி வரைக்கும் அவருக்கு நான் வந்து உறுதுணையா இருந்தேன். எல்லாரும் ஒரு கனவு, கஷ்டங்கள்லாம் மீற போதே, என்ன பண்ணணும், என்ன செய்ய போறோம், அடுத்தடுத்த லெவல் போகுதுன்னு நான் நினைச்சு நானும் எங்க வீட்டுக்காரும் ரொம்ப சந்தோஷமா இருந்தோம். ஆக்சுவலி அவர் சிடிசி ரேங்க் அடைஞ்சது கூட எனக்கு தெரியாது. எல்லாரும் ஏற்காட்டுல நியூ இயர் செலிப்ரேஷன் கொண்டாடிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. நான் ஃபர்ஸ்ட் எனக்கு வீடியோ அனுப்புனதே அதுதான். என்னன்னா சார் அவர் வந்து சிடிசி அடைஞ்சிட்டாரு, எல்லாருமே ஆர்வமா இது பண்ணிட்டு இருக்கும்போது என்னங்க என்கிட்ட கூட நீ சொல்லாம இல்லைன்னு உனக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபர்ஸ்ட் வீடியோ அதுதான் அனுப்புனாரு. சரி இதெல்லாம் நம்ம இனிமேல் தான் வாழ்க்கையில நல்ல சந்தோஷமா இருக்க போறோம், என்ன பண்ண போறோம், இதுக்கு மேலாம் எப்படி வாழ போறோம்னு சொல்லி ஒரு கனவை உருவாக்கிட்டு இருந்தோம். ஆனா அந்த கனவு எல்லாரும் தன்னுடைய வாட்ஸ்அப்ல மெசேஜ்ல அவர் எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருந்த நேரத்துல ஜனவரி 22 சார் வந்து நியூ இயர் அன்னைக்கு சிடிசி ரேங்க் கம்ப்ளீட் பண்ணாரு. அதே ஜனவரி 2ஆம் தேதி சார் வந்து இறந்துட்டார். அது எப்படின்னா என் கண்ணு முன்னாடியே அவர் இறந்தனால என்னால அதுல இருந்து மீள்றது கூட என்னால தெம்பு கிடையாது. ஏன்னா அந்த ஒரு சிச்சுவேஷன் எப்படிப்பட்டதுன்னா ஒரு யாராலையும் சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு நெருக்கடி. அப்போதைக்கு எல்லா சொந்த பந்தமும் எனக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாரும் சொல்றாப்புல ஒரு மாசம் அந்த தேவை முடிஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காவே என்னாச்சு, ஏன்னா அவங்களுக்கு தொழில் இருக்கு, நான் இருக்கேன்னு சொன்னாங்க. எல்லாராலையும் எல்லா நேரமும் இருக்க முடியாது. அதுக்கப்புறம் யாரும் நம்ம கிட்ட வந்து நான் இது வரைக்கும் நான் என்ன பண்றேன்னு கூட கேட்க கூட ஆள் கிடையாது. ஆனா இந்த இடத்துலதான் நான் என்ன சொல்றேன்னா மை லைஃப் ஸ்டைல் பிசினஸ் நான் இருக்கேன்டி, உன்னை கண்டிப்பா இந்த தொழில் மூலமா தான் உன்னை நான் வாழ வைக்க போறேன், ராணியாக்க போறேன்னு சொல்லிக்கிட்டே இருந்த மனுஷன் அந்த செகண்ட் தான் நான் உண்மையா வந்தேன். அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு நான் ராணியாக்க தான் வாழ போறேன்னு. அதே மாதிரி நான் அந்த சார் இறந்து எனக்கு அந்த நாமினி ஃபெசிலிட்டிஸ்ல கொடுக்கும் போது எல்லாரும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க அந்த இது பிளான்ல 2,10,000 அப்படிங்கிற ஒரு கனவு.
அந்த கனவு நான் அந்த நாமினி ஃபெசிலிட்டிஸ்ல வரும்போதே ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வாங்கின வருமானமா அந்த 2,10,000 தான். இதை நான் வந்து ஆணித்தனமா நான் ஏன் சொல்றேன்னா, எனக்கு அதை பத்தி எந்த தொழிலை பத்தி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அவரு நம்பிக்கை கொடுத்து இந்த தொழில் தான் நம்ம வாழ்க்கையில மாற்ற போகுதுன்னு அவர் சொன்ன அந்த ஒவ்வொரு நம்பிக்கைக்கு நான் அவருக்கு வந்து பாதுகாப்பா இருந்தேனே ஒழிஞ்சு இந்த பிசினஸ பத்தியோ எது பத்தியுமே எனக்கு தெரியாது. ஆனா எல்லாரும் நான் இருக்கேன்னு அந்த ஸ்பாட்ல சொன்னவங்க கூட யாரும் இல்ல. ஆனா அந்த மைலேஜ் பிசினஸ் மட்டும்தான் கடுமையா அந்த மனுஷன் உழைச்சார். 5 வருஷம் கடுமையா உழைச்ச உள்ள பலன் அந்த நாமினி ஃபெசிலிட்டிஸ் மூலமா இன்னைக்கு நானே என் பொண்ணுங்களும் நல்லா வாழ்றதுக்கு அது முக்கியமான ஒரு காரணம். ஏன் சொல்றேன்னா, சார் இறக்கும் போது என் குழந்தைகள் வந்து ஒரு பொண்ணு வந்து 2nd ஸ்டாண்டர்ட் படிச்சிச்சு, ஒரு பொண்ணு LKG படிச்சிச்சு. நான் அந்த டைம்ல சார் தான் படிக்கலையே, ஆனா தான் குழந்தைய நல்ல ஸ்கூல்ல படிக்கணும்னு நினைச்சுதான் அவர் அந்த ஸ்கூல்ல சேர்த்தாரு, CBSE ஸ்கூல்ல. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, மேடம் இனிமேல் எப்படி உங்களால ஃபீஸ் கட்ட முடியும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஏன் மேடம் அப்படின்னு. இல்ல இது மாதிரி சார் இருக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கப்புறம் எப்படி உங்களால வருமானம் இருக்காதே அப்படின்னு. நான் சொன்னேன், எங்க வீட்டுக்கார் இத்தனை வருஷம் உழைச்சதுக்கு உண்டானது நாமினி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அதே வருமானத்தை நான் வாங்கிட்டு இருக்கேன். நான் என் பொண்ணுங்களுக்கு உண்டான எல்லா செலவையும் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்கூல் ஃபீஸை நான் தான் கட்ட போறேன். கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் பக்கம் நான் அந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டியிருக்கேன். அந்த ஸ்பாட்லயே அவங்க சொன்ன ஒரே நாள்ல அடுத்த நாள் நான் போய் அந்த ஃபீஸ் கட்டியிருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த பிசினஸ் மூலமாக எந்த சோர்ஸுமே எங்களுக்கு கிடையாது. நான் ஜஸ்ட் BBA படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிருக்கேன் ஒழிஞ்சு எங்க ஊர்ல போரா இருக்க மட்டும்தான் போக முடியும். அதே மாதிரி நாங்க வந்து இருக்கிற இடம் வந்து ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பஸ் போயிட்டு ரிட்டர்ன் வந்தாதான் இன்னொரு பஸ். அப்படிங்கும் போது ஒரு கிராமத்து பொண்ணு இவ்வளவு தூரம் இறங்கி நான் பேசுறதுக்கு முக்கிய காரணம்னா, இப்படி ஒரு பிசினஸ் வாய்ப்பு இருக்கு. மைலேஜ் பிசினஸ் நம்பி யாரு செஞ்சாலும் சரி வாழ்க்கை முழுக்க அவங்க துணை நிற்கும். அதே மாதிரி நம்ம உழைக்கிற உழைப்புக்கு உண்டான தகுந்த அங்கீகாரம் எங்க கிடைக்குன்னா மைலேஜ் பிசினஸ்ல மட்டும்தான். நான் அதே மாதிரி இன்னொன்னு சொல்லிக்கிறேன் என்னன்னா, நான் இந்த பிசினஸ் மூலமா கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஒரு லேண்ட் வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட 35 பவுன் இந்த பிசினஸ் வருமானத்துல மட்டுமே நான் வாங்கியிருக்கேன். இன்னமும் இது ஒரு முக்கிய காரணம் என்ன தெரியுமா, சார் அன்னைக்கு போட்ட உழைப்பு, அதே மாதிரி டீம்ங்கிற ஒரு நம்பிக்கை. டீம்ங்கிற நம்பிக்கைய ஒரு ஸ்பிரிட்டா உருவாக்கி சார் அன்னைக்கு வச்சுட்டு போன ஒரே சொத்து அந்த டீம் மட்டும்தான். இன்னைக்கு நான் நல்லா வாழ்றதுக்கு முக்கிய காரணமே சார் அன்னைக்கு போட்ட உழைப்பு, டீம். அந்த டீம் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சோறு போடுது. அந்த டீம் என்னைக்கு யாருக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னு நினைச்சிட்டு நான் ஒவ்வொரு நாளும் நெகட்டிவ் பண்ணிட்டு இருந்த ஒரு நபர், இன்னைக்கு அதே நபர் எனக்காக இருக்குது அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் முத ஒரு ப்ரோக்ராம் அட்டென்ட் பண்ணும்போது ஆயிரக்கணக்கான நபர்கள் வந்து அந்த ப்ரோக்ராம்ல கலந்துட்டாங்க. அதுல ஏடிஎம் பாதி வந்து மேடம் நான் இருக்கேன்னு சொன்ன அந்த ஒரு நம்பிக்கை, எந்த ஒரு வாய்ப்பையுமே நம்ம விட்டுட்டு போயிட்டா அதோட க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த மைலேஜ் பிசினஸ்ல மட்டும்தான் யார் நம்பிக்கையோட உழைச்சு